செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர்ச்செய்திகள் வாசிப்பது திருதி. ஷோலிங்கர் அருகே தரைப்பாலத்தில் 3 அடிக்கு மேல் வெள்ளம் செல்வதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் அவதி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த வெங்குப்பட்டு கிராமத்தில் இருந்து கங்காபுரம், கீழ்காலனி, மேல்காலனி, எம்பிக்குப்பம், எருமைப்பாளையம், மேட்டுக்குப்பம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழித்தடத்தில் அமைந்துள்ள தரைப்பாலத்தில் சுமார் 3 அடிக்கு மேல் வெள்ள நீர் சென்று கொண்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோல் எசியனூர், சின்ன பருவத்தூர் கிராமத்திலும் உள்ள 3 தரைப்பாலங்களிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஷோலிங்கர் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், விரைவில் தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு இந்த 3 தரைப்பாலங்கள் உயர்மட்ட மேற்பாலங்களாக அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். மேலும் தண்ணீர் அதிக அளவில் செல்வதால் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் தரைப்பாலத்தை கடப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது ஒன்றிய குழு உறுப்பினர் ராமன் உடனிருந்தார். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தரைப்பாலத்தை உயர்மட்ட மேல்பாலமாக உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இனியாவது பொதுமக்களின் பாதுகாப்பையும் தேவையையும் அறிந்து உடனடியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீனிவாசன். நான் வெங்கப்பட்டு பஞ்சாயத்துக்கு பக்கத்தில் கங்காபுரம் கிராமத்தை சேர்ந்தவன். அதாவது இந்த ஒரு பாலம் மட்டும்தான் 10 கிராமத்திற்கு ஒரே ஒரு வழி. காய்கறி வேணும்னாலும் இந்த பாலம் வழியாக தான் வரணும். ஏதாச்சும் மருத்துவம் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் வேணும்னாலும் இந்த பாலம் வழியாக தான் வரணும். சுமார் இந்த பாலம் பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு பழமையான ஒரு பாலம். அதனால் அது ரொம்ப கீழே கட்டிட்டாங்கிறதால இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி ரொம்ப சேதம் அடைஞ்சு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆபத்துன்னு தெரிஞ்சும் மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இது பள்ளி மாணவர்கள் அதிகமாக செல்லக்கூடிய சாலை, ஒரே ஒரு சாலை தான் இது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் இங்கே படிக்கிறாங்க. இங்கிருந்து போகிறாங்க, அங்கிருந்து வராங்க பள்ளி மாணவர்கள். அதனால் இந்த தமிழக அரசு மாண்புமிகு தளபதியார் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று இது உடனடியாக சரி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.